கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. He sends out his orders throughout the world. His words run as swift messengers bringing them to pass. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தை. அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்பட்ட மாத்திரத்தில அது என்ன காரியம் ஆகும்படி அந்த வார்த்தை புறப்பட்டதோ அந்த காரியம் அது துரிதமாய் நடைபெறுகிறத இந்த வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அதாவது ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த நொடி பொழுதே அந்த காரியம் அங்கே நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது குறித்து நம்ம யோவான்ல நம்ம பார்க்கிறப்போ ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 46 முதல் 53 வரைக்கும் ஒரு காரியம், ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க ராஜாவின் மனுஷர்ல ஒருத்தருடைய குமாரன் வியாதியா இருக்கிறான். அப்போ தன் மரண அவஸ்தையில இருந்தபடியினால அவனை குணமாக்கும்படிக்கு வரவேண்டும் சொல்லி அவரை வேண்டிக் கொள்றாங்க. அப்போ இயேசு சொல்றாரு, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னமே நீர் வரவேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இயேசு சொல்றாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த மனிதன் எந்த நேரத்துல குணம் உண்டாயிற்றுன்னு கேட்கும்போது, நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தாங்களாம். அப்போ அங்க சொன்ன காரியம் என்னன்னா, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இதுதான் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை எவ்வளவு துரிதமா புறப்பட்டதுன்னா, இந்த வார்த்தை அவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு. அந்த ராஜாவின் மனுஷனுடைய பிள்ளை ஒரு இடத்துல இருக்குது. ஆனா இவர் சொன்ன வார்த்தையில அந்த மகன் அங்கே பிழைத்துக் கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். காரணம், அவர் சொன்ன வார்த்தைய அந்த ராஜாவின் மனுஷன் நம்பி போனான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும், நமக்கு வேதத்துல அத்தனை வாக்குத்தத்தங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை அப்படியே நம்பி நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் அந்த வார்த்தை நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அதனாலதான் 2 கொரிந்தியர் 1:20 பார்க்கிறோம். For all of God's promises find their yes of fulfillment in him, and as his yes and our amen ascend to God, we bring him glory. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அத்தனை வாக்குத்தத்தங்களும் அது ஆம் என்று இருக்கிறதா, அது முடிந்திருக்கிறது. அத்தனை வாக்குத்தத்தங்களும் இன்றைக்கு நமக்கு தேவன் அவருடைய வார்த்தையின் மூலம் நமக்கு அதை கொடுத்து விட்டார். நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, அதை ரிசீவ் பண்ண வேண்டியது. அதை அப்படியே நம்புகிறது மாத்திரம்தான் நமக்கு வேலை. அது அவருக்கு என்னதை கொடுக்கிறதா, மகிமை உண்டாகும்படி அது அந்த நம்முடைய ஆமேனும் அவருக்கு மகிமை உண்டாகும்படி செலுத்தப்படுகிறதா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்த்தோம் அந்த சம்பவத்துல, அந்த 7ஆம் மணி நேரத்துல அவர் இங்கே சொன்ன வார்த்தை அந்த மனுஷனை அங்க சுகப்படுத்தி இருக்கிறோம். ஏதோ தூரத்துல இருந்து அந்த மகனை சுகப்படுத்தி இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கு அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் இன்றைக்கு நமக்காக தேவன் பேசின வார்த்தைகளா இருக்கிறது. அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நாம் நம்பும்போது நம் வாழ்க்கையில் அத்தனையும் அப்படியே நிறைவேறுகிறத நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. அப்போ இன்னைக்கு அவரு
அத்தனை வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள்ள முடிக்கப்பட்டிருக்கிறபடியினால, அதுல ஒண்ணும் பொய் சொல்லாத. அதனால தான் இன்னொன்னு நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் பொய் உரையாத தேவன். அவரால பொய் சொல்ல முடியாது. அவர் அத்தனை வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு நிறைவேற்றி இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறார்னா, நிச்சயமா அத்தனை வாக்குத்தத்தங்களும் ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில அது நிறைவேற்றப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பும்போது, அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நம்ம சுதந்தரித்துக் கொள்ளலாம். ஏன்னா, அவரால பொய் சொல்ல முடியாது. நம்ம பார்க்கிறோம் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அதுதான் தேவனுடைய நேச்சரா இருக்கிறத பார்க்கிறோம். அவர் சொல்லிட்டாருன்னா, அது நிச்சயம் அந்த காரியம் ஆகும்படி அது வாய்க்கும். ஏன்னா, அவர் வார்த்தை புறப்பட்ட நேரத்திலேயே அங்க அற்புதம் நடக்குதுன்னா, இன்னைக்கு அத்தனை வாக்குத்தத்தங்களும் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், அத்தனை வாக்குத்தத்தங்களும் நம் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். நீங்கள் நம்பும் பொழுது. யோசுவா 21:45 கூட நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறிப் போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. Not one of the Lord's good promises to Israel failed. All come to pass. எல்லா வார்த்தையும் என்ன செய்தான்? நிறைவேறுகிறதாம். அப்போ இன்றைக்கு நீங்க எத பார்க்கிறீங்க? நீங்க உங்க சூழ்நிலைய பார்க்கிறீங்களா? இல்ல, இந்த வாக்குத்தத்த கிறிஸ்துவுக்குள் எனக்கு தேவன் அனுப்பியிருக்கிறார். அவருடைய வார்த்தை மகா தீவிரமாய் செல்கிற வார்த்தை. என் வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல அந்த வார்த்தை மகா தீவிரமாய் பாய்ந்து வந்து அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறது அப்படின்னு நீங்க நம்பும்போது, அத ரிசீவ் பண்ணும்போது, அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள் என்பதில் சந்தேகமே இல்ல. அப்போ இன்றைக்கு இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த வார்த்தைகள் நிறைவேறாம போகல அப்படின்னா, இன்னைக்கு நம்மை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் அத்தனையும் அங்கே நிறைவேறும். அவர் அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அந்த வார்த்தையை அவர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். ஹி வாட்சஸ் ஓவர் ஹிஸ் வேர்டுன்னு குடுத்திருக்கு. அப்போ அந்த வார்த்தை எப்படி நிறைவேறுதுங்கிறத அவர் பார்த்து கொண்டே அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் ஓய மாட்டார். அதனால தான் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லி அங்கே யாக்கோபுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் நம்மை கைவிடாத தேவன். நிச்சயமா உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனை வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறீங்களோ, அத்தனை வாக்குத்தத்தங்களையும் அவர் தீவிரமாய் நிறைவேற்றுகிற நேரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க விசுவாசிங்க. வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் உம்முடைய வார்த்தையை பூமியிலே அனுப்பி, உம்முடைய வார்த்தை அது மகா தீவிரமாய் பாய்ந்து செல்லுகிற வார்த்தையாய் நீர் அனுப்புகிறீர் அப்பா. அன்றைக்கு வெளிச்சம் உண்டாக கடவது என்று வார்த்தையை அனுப்புனீங்க. உடனடியாக அங்க வெளிச்சம் உண்டாகுது. அதே போலதான் எத்தனையோ வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் அது விருதாவாய் போகலப்பா. ஏன்னா நீங்க பொய் சொல்லாத தேவன், பொய் உரையாத தேவன். உங்களால பொய் சொல்லவே முடியாது. இன்றைக்கும் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களும் மகா தீவிரமாய் பாய்ந்து சென்று அது நிறைவேற்றப்படுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.